அம்மா வந்துருக்கா உன்னை அடிக்கிறதுக்கு. போட்டு தாக்கு. ஆமா ஆமா, உன்னை போட்டு தாக்கத்து தான் வந்துருக்காங்க. சாப்பிட்ட தட்டை எடுத்து வச்சேன். நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா தான் உனக்கு பிடிக்காதே. என்னடி நட்டு வைக்கல, நீ எடுத்து வச்ச வேண்டியதானே? நான் சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம். நீ சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கணுமா? அந்த அம்மா வந்துருக்கா, அம்மாட்ட சொல்லு. ஏண்டே சாப்பிட்ட தட்டை எடுத்து வச்சடி. என்ன நீங்க உனக்கு ஆட்டம்? நான் இவ்வளவு எடுத்து வைக்க சொல்லிட்டு தான் வந்தேன். எடுத்து வைக்கலையா? நீ சாப்பிட்ட தட்டை அவ எடுத்து வைக்கணுமா? ரொம்ப கொழுப்புல தான் இருக்குது உடம்பு. அவள் எப்பவுமே அப்படிதான் பண்றா. அவள் சாப்பிட்டு வச்ச தட்டில் நான் தான் எடுத்து வைக்கணுமா? அதை நான் கழுவி வைக்கணுமா? உங்களை வந்து கவனிச்சுக்கிறேன். கோயிலுக்கு டைம் எடுத்து சீக்கிரம் கிளம்புங்க. கோவிலுக்கா? எந்த கோவிலுக்குமா? இன்னைக்கு வேலைக்கிழமையில மறந்து போயிட்டீங்களா? தட்சிணாமூர்த்திக்கு போயிடலாம். ஆமாம்மா, மறந்தே போச்சுமா. இதோ 5 நிமிஷம் ரெடி ஆகிட்டு வரோம். புதுசாக வாங்கின அந்த பட்டு போடு எனக்கு குடி போட்டுக்கிறதுக்கு. இதே என் பொருளை கை வைக்க வச்சுக்காத. உன் பொருள் இல்லாமல் அதை மட்டும் நீ போட்டுங்க. இதெல்லாம் தர முடியாது. உன்னை போய் கேட்டேன் பேர். ஆரம்பிச்சிங்களா உங்கள் சண்டையே? மணி ஆகுது, ஆட்டோ சீக்கிரம். பாட்டி வரலையா கோயிலுக்கு? அவங்களுக்கு உடம்பு முடியலையா, வரலான்னு சொல்லிட்டாங்க. நம்மளை மட்டும் போக சொல்லியிருக்காங்க. மூக்கடல மாலெல்லாம் கோத்து எடுத்துக்கினியாம்மா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் கடையிலேயே. நம்ம வார வாரம் வேலைக்கிழமை எதுக்குமா கோயிலுக்கு போகிறோம்? தட்சிணாமூர்த்தி கும்பிட்டா நல்லா படிப்பு வரண்டி. நீங்கள் படிக்கிற பசங்க இல்லையா, நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும். அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலே நம்மளுக்கு படிப்பு வந்துடுமாம்மா? கோவில்ன்றது நம்ம மனசுக்குள்ளே நம்மளே பேசக்கூடிய ஒரு இடம். அங்கே போயிட்டு நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டுறோம்? கடவுளே நான் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வேண்டுறோம். அதை நம்ம மனசுக்குள்ளே தான் வேண்டுறோம். அப்போ வந்து நமக்கு நம்மளே சொல்லி நம்ம மனசில் பதிவு வச்சுக்கிறோம் ஒரு நல்ல விஷயத்தெல்லாம். அதுபடி நம்மளும் அந்த விஷயத்துக்காக முயற்சி எடுப்போம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் கோவில். அதனால் நம்ம வார வாரம் போய் நமக்கு நம்மளே பயிற்சி கொடுக்குறதுக்காக நம்ம போகிறோம். இப்போ அங்கே போயிட்டு நான் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனசு அதை வந்து பதிவு வச்சுட்டு அதுக்காக நல்லா படிக்க தோணும் நமக்கு. புரிஞ்சுதா? ஏம்மா, அதை நம்ம வீட்டிலேருந்து கும்பிடலாமா? வீட்டிலேருந்து கும்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு இந்த சாமி வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தைரியம் வரும். அதனால நம்ம கோயிலுக்கு போகிறோம். இப்படியே பேசிடுங்க, கோயிலை மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க பாரு. இது வந்துட்டோம்மா. கையை எடுத்து சாமி கும்பிடுங்க. நல்லா படிப்பு வரணும், நிறைய மார்க் எடுக்கணும், எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிடணும், அப்படியே கும்பிடுங்க. சரிம்மா. எங்களுக்கும் சேர்த்து நீங்களே கும்பிட்டுங்கம்மா. ஏடே, இவ்வளோ தூரம் கோயிலுக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் கும்பிடுமா? கும்பிடுங்கடி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானே, என் குழந்தைங்க நல்ல படிப்பை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பா. இந்த கோவில் நல்லா இருக்குல்ல, நல்லா பெருசாக அழகாக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஆமாம், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. கோவில் நல்லா அழகாக தான் இருக்குது. அப்புறம் ரசிப்பீங்க. இப்போ சாமி கும்பிடுங்க. கடவுளே, எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு. முதுவலிலாம் சரியாயிடணும், உங்களுக்கு கால் வலிலாம் சரியாயிடணும். நீ தான் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆமாம் கடவுளே, எங்கள் அம்மா எங்களுக்கு நிறைய வேலை வாங்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கு நல்ல புத்தி தரணும். ஏண்டி, நல்லா சாமி கும்பிட்டு நல்லா படிப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கன்னு பார்த்தா எனக்காக பேசி நிற்கிங்க சாமிக்கிட்ட. அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் கூட நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் வீட்டில். கோயிலுக்கு வந்த பிறகு தான் மனசு நல்லா அமைதியாக இருக்குது. பக்கத்தில் பீச் இருக்குமா? அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரலாமா? ஆமாம்மா, போகலாமா? வாங்கம்மா. பீச்சுக்குலாம் இன்னும் நாளைக்கு போய்க்கலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம். மாமா, நீ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி கூட்டின்னு வர மாட்டேமா? போகலாமா? பக்கத்தில் தான் இருக்குது. நல்ல புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்துருக்கீங்க. எப்படி தண்ணியில் நினைவீங்க? தண்ணியெலாம் கால் வைக்க மாட்டேமா, தூரமாக நின்று பார்த்துட்டு வந்துடும். தண்ணியில் கால் வைக்க மாட்டேன்னு சொல்கிறது, அப்புறம் அங்கே போயிட்டு அப்படியே உருள வேண்டியதான் தண்ணியில். புது ட்ரெஸ்லாம் எப்படி பாழா பண்ண கூட பரவாயில்லன்னு. அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோமா? துணி மட்டும் நினைவிட்டோம், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. வாங்க போகலாம். ரெடி, அங்கே போனால் மாங்காய் சுண்டல்லாம் விற்குண்டி. அம்மா அதெல்லாம் வாங்கிக்கிற சொல்லண்ணா. நம்ம அம்மா தானே வாங்கி கொடுத்தா மறு வேலை பாப்பா. பார்க்கலாம். கடற்கரை காற்று எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குல்ல. பசங்களாம் இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏடி, அம்மாவை பார்த்து அடி நம்மள தண்ணியில் கால் வைக்க கூட சொல்லிட்டு அம்மா எங்கே போய் நின்றுருக்காங்க இப்போ தண்ணியில். ரொம்ப உள்ள போவீங்கம்மா. வாங்க. ஏய், ஒன்றும் பயப்படாதீங்க, வாங்க தண்ணியில் விளையாடலாம். எங்களை தண்ணியில் கால் வைக்க சொல்லிட்டு நீங்கள் எதுக்குமா தண்ணியில் போனீங்க? கடலை பார்க்கும்போது ஆசையாக இருக்குடி. வாடி. ட்ரெஸ்லாம் நினைச்சிடும், நாங்கள் வரல. சும்மாவே சீன போடுவாங்க. அப்புறம் எதுக்கு பீச்சுக்கு போகலாம் நட முடிச்சிங்க? சும்மா தண்ணி பார்க்கலான்னு தான் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் என்ன தண்ணியில் விளையாடி நிற்கீங்க? நீங்கள் வரலாம் போங்க, நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வரேன். மெதுவா ஒரு காதல் பாட்டு. எடி, அம்மாக்கு பாட்டை பத்தியா? அம்மாக்கு இப்போ இளமை திரும்புது. ஐயோ, பசங்களா இருக்காங்களா பக்கத்தில்? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அம்மா பாட்டை எப்படி மாற்றினா பேர். அங்கே பின்னாடிலாம் பசங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்கல்ல. நம்ம கூட சுடிதார் பேண்ட் ஷர்ட் அந்த போட்டு வந்தா தண்ணியில் விளையாடிக்கலாம். நீ தானே பட்டு போடு தாவணி போடு அப்படி சொன்னா அதுவே இப்போ கை கட்டி நின்று பார்த்துன்னு இருக்கோம். ஏண்டி, நம்ம கோயிலுக்கு போகிறோம், அதனால நம்ம பட்டு பவுடர்லாம் போட்டுன்னு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பீச்சுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. திடீர்னு தானே பீச்சுக்கு போகலான்னு தோணுச்சு. நமக்கு எதுக்கு இந்த பாவாடெல்லாம் தெரியல. பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்து ஜாலியாக தண்ணியில் விடாமல் நின்று வெளியே பார்த்துருக்கோம். பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்து அம்மா திட்டுவாள் கோயிலுக்கு போகும்போது. எதுக்கு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வரீங்க? வீட்டில் இருக்கும்போது தான்
இப்படி போட்டு நமக்குள்ள பண்ணி நிற்கீங்க அப்படி சொல்லிட்டு அம்மாக்காக போட்டோம். இப்போ பாரு அம்மா நல்லா ஜாலியாக தண்ணியில் விளையாடுறாங்க, நம்ம வேடிக்கை பார்த்தோம் கொஞ்சம் நின்று. மா எங்களுக்கு பட்டாணி சுண்டல் வாங்கி கொடுங்கம்மா. எனக்கு மாங்காய் கூட வேணுமா? நான் மணி பாஸ் எடுத்துன்னு வரல, வீட்டில் இருக்க மணி பாஸ். இதெல்லாம் ரொம்ப அநியாயம்மா. கோயிலுக்கு வந்தால் எதுவுமே வாங்கி தரமா கூட்டின்னு போவீங்களா நீங்கள்? பக்கத்தில் தானே இருக்குது கோயில், காசு எதுக்கும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நாங்கள் எதுனா கேட்போம், வாங்கி கொடுக்கூடாதுன்னு நீங்கள் மணி பஸ் வீட்டில் வச்சுட்டு வந்துருக்கீங்களா? இந்த அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா? அம்மா வெளியில் வந்தால் எதுவுமே வாங்கி தர மாட்டா. வீட்டில் செய்கிற பொருள் மட்டும் தான் சாப்பிடணும், வெளியில் வைக்கிற பொருளாக வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. இப்படி தாண்டி அம்மா நம்மளை எப்போ பாரு குடும்பப்படுத்துறா, வெளியில் வந்து எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறா. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வீட்டிலே செஞ்சு எடுத்துன்னு வந்திருப்பேன். பட்டாணி சுண்டல் மாங்காய் கேரட்லாம் வீட்டில் தான் இருக்கேன், செஞ்சு எடுத்துன்னு வந்திருப்பேன். நீங்கள் எதுவுமே சொல்லலை, நானும் எதுவுமே எடுத்துன்னு வரல. இங்கே வந்து இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுண்ணா, நான் காசு எடுத்துன்னு வரலையே, நான் எப்படி வாங்கி தருவேன்? காசு எடுத்துன்னு வந்தால் மட்டும் அப்படியே வாங்கி கொடுத்தா மறுவேளை பார்ப்பீங்க. சரி சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததா மனசு நிம்மதியாக இருக்குது. கொஞ்ச நேரம் அந்த பாவாடை தாவணியை போட்டுன்னு வந்துட்டு ஒரே அமக்கலாம். இனிமேல் பாவாடை சட்டை போட்டு நான் சொல்லுவேன்னு அந்த பேண்ட் சட்டையோட தான் எப்பயுமே சுற்றுவாங்க. கோயிலுக்கு வரும்போது அதே போட்டு சுற்றணும்னா எப்படி? பாவாடை தாவணி போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ மாற்றி நேரம் ஓடி இருக்காங்க உள்ள. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகாது போலகுது. ஏமா இந்த பாவாடை தாவணி நீ போட்டு பாருமா, தெரியும் அதோட கஷ்டம். குனிய முடியாது, நிமிர முடியாது, ஓட முடியாது, உட்கார முடியாது, அப்படியே பொம்மை மாதிரி நிற்க வேண்டியதாக இருக்குது. இனிமேல் எங்களை பாவாடை சட்டை போட சொல்லிப்பாரு. பாவாடை தாவணிலாம் நம்ம தினமும் போடுற மாதிரி பேசுறீங்க. கோயிலுக்கு போகிற அன்றைக்கி ஒரு நாள் தானே போடுறீங்க. அது கூட போட முடியாதுன்னா அப்புறம் நீங்கள் பொம்பளை பசங்க. இனிமேல் தீபாவளி பொங்கல் அப்படி வந்துச்சுன்னா எனக்கு ஜீன்ஸ் பண்ணி டிஷர்ட் வாங்கி கொடுத்துரு. பாவாடை தாவணிலாம் அவளுக்கு இருக்க பற்றியா தெரியவா, அவளுக்கு வாங்கி கொடு. பாவாடை தாவணிலாம் வீட்டில் போட்டுக்கலாம், என்ன வெளியில் போகும்போதெல்லாம் போட சொல்லாது தயவு செஞ்சு. சரி சரி அப்போ உங்களுக்கு வந்து பேண்ட்டு சட்டை மட்டும் போதும், அது விலை கம்மி தான். இந்த பாவாடை தாவணி விலை அதிகமாக இருக்குது. அப்புறம் பாவாடை தாவணிக்கு வந்து வளையல் மேட்சா வேணும், கம்மல் மேட்சா வேணும், அப்போ கிளிப்பு வேணும், பொட்டு வேணும், மணி வேணும், அது இதுன்னு நிறைய செலவாகுது. இனிமேல் வந்து நீங்கள் வந்து பேண்ட் சட்டையை வாங்கிக்கோங்க, எனக்கு காசு மிச்சம். அஜிஜோ இது எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. சரிம்மா நீங்கள் பாவாடை தாவணி வாங்கி கொடுங்க. ஆமாம்மா உங்களுக்காக நாங்கள் பாவாடை தாவணிலாம் வாங்கிக்கிறோம். எப்படி வந்தீங்க பாரு என் வழிக்கு. இப்போது பொங்கலுக்கு வாங்கிறதுக்கு போகிறோம், துணி வாங்கிறதுக்கு. உங்களுக்கு பாவாடை தாவணி வாங்கி தரப்போகிறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா எப்போம்மா போகிறோம் கடைக்கு? உங்களுக்கு காலேஜ் தரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். அப்புறம் காலேஜ் வந்துட்டாங்கன்னா லீவ் போட்டுலாம் போக முடியாது. எப்போ காலேஜ் திறக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா ஃபோனில்? ஜனவரி 2 திறக்கிறாங்கம்மா. மெசேஜ் வந்துடுச்சா உங்களுக்கு? ஆமாம்மா காலையில் தான் வந்தது. சரி அப்போ வந்து நாளைக்கு போயிட்டு வந்துடலாமா கடைக்கு? ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. போயிட்டு வந்துடலாமா? அப்படியே எனக்கு கூட ஒரு 2-3 புடவை இருக்கணும், வீட்டில் கட்டிக்க புடவே இல்லை. புடவே இல்லைன்னு சொல்லாதீங்க, ஒரு பீரோ ஃபுல்லாக உங்கள் புடவை தான் இருக்குது. நீங்கள் என்னன்னா இந்த புடவையே எப்பவுமே கட்டி நிற்கீங்க. புடவை வாங்குறது பேசலாமா, அதை கட்டுங்க கணக்காரா. ஆமாம்மா எவ்வளோ புடவை வச்சுருக்கீங்க? கட்டுங்களாம்மா. ஏம்மா கட்டவே மாட்டீங்க? நான் எங்கே போகிறேன், வீட்டில் தானே இருக்கேன். அதில் புது புது புடவையாக இருக்குது. எங்கன்னா வெளில போகும்போது தான் கட்டணும், வீட்டில் இருக்கும்போது கட்டினா அழுக்காயிடும்ல. கேட்டுக்கிட்டே அழுக்காயிடுமா? ஆமாம்மா அழுக்காயிடும். இந்த புடவையே கட்டிங்கன்னா இருங்க, வேறு புடவை வாங்காதீங்க. நான் கட்டணும் இல்லையோ கலர் கலராக வாங்கி வச்சுப்பேன். நாளைக்கு 2 புடவை வாங்குறேன்.